EduQuest பத்தி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஆப். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை EduQuest Academy ஆர் EduQuest கோர்ஸ். ஸோ வாங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. லஞ்சுக்கு சாதத்தோட சாப்பிட ஏதாவது அவசரமா பண்ணணும், அதே நேரத்துல டேஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்திலேயே நாம செஞ்சிடலாம். குறைவான சாதத்தோட இதுவும் ஏதாவது ஒரு வறுவல் இல்லைன்னா பொரியல் சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். கேரளா ஸ்டைல் தயிர் தாளிச்ச கறி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேசா ஒரு பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம ஒரு பீட்டர் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அடிச்சு விட்டுக்கோங்க. தயிரோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்காங்க. தாளிக்கும் போது வெந்தயம் சேர்த்தா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து பொடி பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. பொடி பொடியாய் நறுக்கிய பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப இது ரெண்டையும் லேசா வதக்கி விட்டுக்காங்க. நிறம் மாறாம லேசா வதங்கி வந்தா போதும். அடுத்து இதுல ஒரு 3 பச்சை மிளகாய நறுக்கி சேர்த்துக்காங்க. சின்ன வெங்காயத்தை மெல்லிசா இந்த மாதிரி வட்ட வட்டமா நறுக்கி சேர்த்துக்காங்க. ஒரு 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா நிறம் மாறி செவந்து வரணும். அது வரைக்கும் நாம இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரும்போது குழம்புல அதோட ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. லேசா நிறம் மாறவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்துல ஒரு 4-5 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்லயே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வரத்துக்குள்ளேயே அதோட நிறம் மாறி கருகி போயிடும். இந்த சமயத்துல காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது காஞ்ச மிளகாய் வெங்காயம் எல்லாமே ஒரே நேரத்துல நல்லா வதங்கி வந்துடும். மிளகாய் கருகி போகாம குழம்புல பாக்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்காங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்ததும் கொஞ்சமா பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இது எல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிடுங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை எண்ணெயில லேசா வதக்கி விட்டுக்காங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம கரைச்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். பாத்திரம் ரொம்ப கொதிக்க இருக்கும்போது சேர்க்காதீங்க. ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா தயிர் சேர்த்துக்காங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்காங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த தயிரை லேசா சூடு பண்ணிக்கங்க. இது கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லை, லேசா சூடு மட்டும் பண்ணா போதும். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு லேசா சூடு பண்ணதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டா கடைசியா கொத்தமல்லி இலை சேர்த்துக்காங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏதாவது கூட வத்தல் துவையல் இல்லைன்னா ஒரு காரசாரமான ஒரு